السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மென்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்றது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய்களின்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்கள் அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வரையில் அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லா பற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அருளிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியின் காலத்தில் சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கக்கூடிய மதீனாவின் ரௌலா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பெற்றிருக்கிற இடத்திற்கு வருகிறார்கள். வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவுக்கு முன்னால் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு வந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய சொந்தத்தில் ஒருவர் தான் இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு வர்றாங்க. வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை முன்னோக்கி தன்னுடைய முதுகை வெளியே தெரிகிற வரைக்கும் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தவுடன் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சலாம் சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்லாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். இரண்டாவது தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இரண்டாவது தடவையும் சலாம் சொல்கிறார்கள். சலாத்தை காதில் வாங்குகிறார்கள், ஆனால் பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள். மூன்றாவதும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் மீண்டும் சலாத்தை சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்லாமல் அப்படியே பார்த்தவனமாக அமர்ந்திருக்கிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொஞ்சம் கவலை வந்துவிட்டது. நாம் 3 தடவை சலாம் சொல்லிவிட்டோமே,
பதில் சொல்ல மறுக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சொல்லி செய்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சென்று சஅத் பின் அபீ வக்காஸ் அவர்கள் நடந்ததை சொல்கிறார்கள். நான் ரவுதாவுக்கு போனேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருந்தார்கள். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன், அவர்கள் பதில் சொல்லவில்லை. மீண்டும் மீண்டும் 3 தடவை நான் சலாம் சொன்னேன், அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களை கவனிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, என்னை நன்றாக பார்த்தார்கள் என்பதை நான் பார்த்தேன், சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். செய்தா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழரை அழைத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரவுதாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள், நான் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அந்த தோழர் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள், வாருங்கள் என்று சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து எழுந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு சபைக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உஸ்மானே, சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களிடத்தில் வந்தார்களாம், சலாம் சொன்னார்களாம், நீங்கள் பதில் சொல்லவில்லையா? ஒரு தடவைக்கு 3 தடவை சலாம் சொன்னார்களாமே, நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்ட பொழுது அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அவங்க வந்தது எனக்கு தெரியவே தெரியாத, நான் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இல்லை வந்தாங்க, உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, நீங்க வந்து பதில் சொல்லலையே, என்ன விஷயம் கேட்ட பொழுது சொன்னாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு வாழுகிற காலத்தில் நாம் மன நெருக்கடியோடு கவலையோடு சங்கடத்தோடு வந்து யார சொல்லதா மனசெல்லாம் இறுகி போச்சு, ரொம்ப கவலையா இருக்கிறேன், ரொம்ப எனக்கு பிரச்சனையா இருக்குது, ஏதாவது ஒரு துவாவை சொல்லித்தாங்களேன்னு கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஆதங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது திடீர் ஒரு கிராமத்து தோழர் வந்தார். அவரை பக்கத்தில் உட்கார வைத்து பேசிக்கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நான் கேட்ட கேள்வியை பதில் சொல்ல வந்தவர்கள் அந்த கிராமத்து தோழர் வந்தவுடன் அவரை அரவணைக்கிறேன் என்பதற்காக அவர் அரவணைத்து பேசிக்கொண்டே இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு, எப்படினா சொன்ன கேட்கறது உறுத்திட்டே இருந்துச்சு. நான் கேட்கவே இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா ஸல்லல்லாஹு உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டுன்னு சொல்லலையே, அது எப்படியாவது கேட்டு பெறணும்னு சொல்லி ஸல்லல்லாஹுக்கு முன்னால் உட்கார்ந்து ஆதங்கத்தோடு, யார சொல்லலாம், அன்றொரு நாள் ஆதங்கத்தோடு வந்தேனே, கவலையோடு வந்தேனே, பிரச்சனைகள் நடந்து வந்தேனே, உங்களுக்கு ஒரு துவாவை கேட்டேனே, அப்படி கேட்கிற ஒரு கிராமத்து தோழர் வந்தார் என்பதற்காக எனக்கு சொல்லித்தராமல் சென்று விட்டீர்களே என்று சொல்லி நான் முராக்கபாவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் என்று சொன்ன பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இதுதான் விஷயமா? ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, கவலையை சொன்ன பொழுது, கஷ்டங்களை சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிற கலிமாவை ஓதுங்கள், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடங்களும் தங்கடங்களும் அகலும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையான மக்களே, இது போன்ற நிகழ்வு நமக்கு கூட அமைஞ்சிருக்கும். உடனே நின்றுட்டு இருப்போம், யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, கை காட்டுவாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க, நம்ம அப்படி கல்லுமா நிற்போம். சிலர் சலாம் சொல்லுவோம், அவர் கண்டுக்காம இருப்பார். இன்னொரு நாள் நம்ம பேசும்போது, என்னங்க பார்த்தா பேசாம போறீங்க, அன்னைக்கு உங்கள்கிட்ட சலாம் சொன்னேன், நீ கண்டுக்கவே இல்லையே, நான் கையை காமிச்சேன், நீ கண்டுக்கவே இல்லையே அப்படின்னா அவர் சொல்லுவா, உண்மையிலேயே உங்களை பார்க்கலங்க, பார்த்திருந்தா நீ சலாம் சொல்லி கேட்டிருந்தா பதில் சொல்லாம இருப்பானா அப்படின்பா. என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கிற பொழுது நமக்கு முன்னால தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி, தெரியாதவங்க வந்தாலும் சரி, சலாம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சில கட்டத்தில் ஒரு கண்ணை மறைத்து நமக்கு தெரியாது. அது போன்று சில உஸ்மான் ரலியல்லாஹு அவருக்கு
இந்த துவாவை எப்படியாவது சொல்லாட்ட ஹயாத்தோடு இருக்கும் போல வாங்கல, இப்ப ஸல்லல்லாஹு கண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள், எப்படியாவது கேட்டு வாங்கன்னு சொல்லி முழு மூச்சோடு உட்கார்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் நான் அபூபக்கர் அவர்கள் வந்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார் என்கிற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஒரு கட்டத்தில் முஆத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு வந்தாங்க, சங்கடத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலா உஅல்லிமுக துஆ, முஆதே உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன். மலை போன்று உங்களுக்கு கடன் இருந்தாலும் அந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் கடனை அடைப்பான், அடைப்பதற்கு எல்லா வழிகளும் திறந்து விடுவான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூதில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு வசனம். இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், ரஹ்மானு துன்யா வல் ஆகிரா, இந்த துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் ரஹ்மானாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே என்னுடைய கஷ்டத்தை போக்கிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதையும் நமக்கு தபரானியிலே பதிவு செய்யப்படுகிறது. எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, நமக்கு ஈமான் நிரப்பமாக இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் ரசூல் மீது நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களை பயன்படுத்துகிற பொழுது அல்லாஹ் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை, சங்கடங்களை, தங்கடங்களை போக்குகிறான் என்று நமக்கு சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த துஆக்களை எந்தெந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தார்களோ அதை ஓதி பயன்பெறக்கூடிய பலமான ஈமான் கொண்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் وعليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.